எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது. ஆனால் ஒரு மணி நேரத்தில் பேசுகிறேன்னு சொன்னார்னா அந்த இடத்துல 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. 1908 அவர் ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. 113 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் கொண்டு வந்தேன். கவனமின்மையோ இது இல்லை, புறக்கணிப்பு. 12ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு கைது செய்யப்படுறாரு. 13ஆம் தேதி திருநெல்வேலியும் தூத்துக்குடி எரியுது, பற்றி எரியுது. இந்தியர்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலான அறிவு கிடையாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கலப்பை பதிப்பகம் ராமசாமி ஐயா அவர்களுக்கு முதலில் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஞாபகம் வருது எனக்கு. நீங்கள் பெரிய ஒரு வஉசியோட திட்டமிடப்படாத ஒரு கூட்டத்துக்கு இதில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துக்கு போகிறாரு, எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது. ஆனால் ஒரு மணி நேரத்தில் பேசுகிறேன்னு சொன்னார்னா அந்த இடத்துல 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு மாதமாக தொடர்ந்து இணையத்தில் எல்லாத்துலேயும் போட்டு நமக்கு வர்ற கூட்டம் இருக்குல்ல, நான் அந்த கூட்டத்துக்காக சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக அவர் இருந்தார். அதனால தான் அவர் மக்கள் தலைவர், முதல் மக்கள் தலைவர். ஒரு நண்பர் உஸ்மான் அலி அவர்களுடைய ஒரு கவிதையோடு இது ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பேசா பொருளை எழுதியவைகளை விட எழுதப்படாமல் தவிர்ப்பவர்களை பற்றியே அதிகம் கவலை கொள்கின்றேன். பேசியவைகளை விட பேசத் தவிர்க்கும் விஷயங்களை பற்றியே பெரிதும் யோசிக்கிறேன். பேசா பொருளை பேசும் அந்த பேசா பொருள் நாயகரை பற்றி இன்றைய கூட்டத்தில் பேச நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சலபதி சார் கொண்டு வந்த இந்த சுதேசி ஸ்டீம் புக் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசா பொருளை பேசுறதுனால தான் எவ்வளவு காலம் புறக்கணிச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த புத்தகம் அவர் ஜெயிலுக்கு போகும்போது எழுதப்பட்டது. 1908 அவர் ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. அப்போ கொண்டு வந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் 1908. ஆனால் இந்த புத்தகம் 1908க்கு பிறகு 113 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நான் கொண்டு வந்தேன். ஏன் இவரை தேடி கொண்டு வந்திருக்க முடியல? எத்தனாலா எங்கே அவரை விட்டோம்? இது வந்து கவனமின்மையோ இது இல்லை, புறக்கணிப்பு. சரி, எந்த மாதிரிலாம் தொடர்ந்து புறக்கணிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டாபி சீதாராமையரோட காங்கிரஸ் சரித்திரம், காங்கிரஸ் மகாசபை சரித்திரம் 2 வால்யூம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வரியோடு அவர் படுத்தியிருக்கார். முதல்ல அங்கேயே அவங்க அது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து வடநாட்டு ஆய்வாளர்களால் எழுதப்பட்ட எல்லா நூல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் விட்டதையோ ஒரு கோரமில் போராட்டத்தை பற்றியோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கண்ணில் இது வச்சு பார்க்க முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ மாடர்னிஸ்ட் ஆய்வாளர் இப்போ இவர் ராமச்சந்திர குஹாலாம் எடுத்துங்க, மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு எழுதுறாரு. ஒரு 16 பர்சனாலிட்டிஸை பற்றி எழுதியிருப்பார். அதில் கூட நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு மனிதருக்கு அதில் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய இந்த நான் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். ஏபி பரதன் மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரகிளை பற்றி. 1870லேருந்து 1940 வரைக்கும் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எழுதும்போது அதில் இல்லாத ஒரே பேர் வந்து வஉசியோட கோரமில் போராட்டம். இது நீங்கள் வந்து தொடர்ந்து இப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு இது இருக்குல்ல. இப்போ கப்பலோட்டிய தமிழ்னு தெரியுது, செக்கெழுத்த தமிழ் சொல்லி இந்த அடைமொழியில் ரொம்ப லாவாக நம்மளை பேச விட்டுட்டு அவர் வரலாறு ஃபுல்லாக இத்தனை காலம் நீங்கள் மறைச்சிருக்கோம்ல. அந்த கப்பலோட்டிய தமிழனை பேரை இன்றைக்கி ஒதுக்கி வச்சதுக்கு முதல் காரணம் மாப்போசி எழுத மட்டும் இல்லை, படமும் எடுத்து அதன் மூலமாக வந்து நிலைநிறுத்தி இன்றைக்கி வந்து மனசுலேயே கொஞ்சம் தைய வச்சுருக்கிறாரு. அதுக்கு அடுத்து சுதேசி ஸ்டீம்ங்கிற நூல் மூலமாக இன்று தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுமையும் பேச வைத்திருக்கிறார் சலபதி அவர்கள். அதுக்கு அவருக்கு நம்ம வந்து மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும். நம்ம இந்த புத்தகம் முன்னால் கப்பலோட்டிய தமிழனை பற்றி சில விஷயங்கள் சில பேர் எழுதியிருக்காங்க. முன்னால் நம்ம என் ராஜேந்திரன் திருச்சிராப்பள்ளி முன்னாள் துணைவேந்தர் அவர் ஒரு பாட்டு அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கங்கே இருந்தாலும் கப்பலை மட்டும் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எழுதுறதுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருட காலம் இதுக்கு வந்து ஆய்வு காலத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு.
இப்போ இந்த நூலோட சிறப்பம்சம் என்னென்னா, இதனுடைய மேக்சிமம் அவர் வந்து அவருடைய செடிசன் கேஸ் வழியாக, போலீஸ் ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட் வழியாக, போலீஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் ரிப்போர்ட் வழியாக, அப்புறம் அந்த கேஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய இது வழியாக, ஹிண்டு, பழைய சுதேசமித்திரன், பழைய ஆர்கைவ்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தேடி பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இவர் காலகட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய தொகுப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் காந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 தொகுப்பு வந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 தொகுப்பு வந்திருக்கு. பட்டேலுக்கு அதே மாதிரி வந்திருக்கு. ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்திருக்கு. இப்போ ராஜாஜிக்கு வந்திருக்குது. சத்தியமூர்த்திக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவருக்கு இப்படி ஒரு தொகுப்பு இது வரைக்கும் நமக்கு இன்னமும் ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இப்போ தனஞ்சய் கீரி அம்பேத்கருக்கு எழுதுன மாதிரியும் வந்து இன்றைக்கி வரைக்கும் வரலாற்றாலும் கப்பலுக்குன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அந்த வகையில் இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப சிறப்பானது. இதில் அவர் வந்து 12 சாப்டர் இருக்கும். இந்த சாப்டரு அந்த வடிவமைப்புக்கு அதில் ஒவ்வொரு இடத்துலையும் நங்கூரம் போட்டிருப்பார். இதை வந்து ஒரு கடல் வணிகத்தோட, அந்த கடல் நீரோட, கடல் வழி பயணத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரியே அதோட டைட்டில் கூட அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்தது பண்ணியிருப்பார். அது அந்த இப்போ சுதேசி ஸ்டீம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கொதிநிலையும் சொல்ல வராரு. அதே மாதிரி நீராவி கப்பலையும் சொல்லுவார். இந்த மாதிரி அவரோட தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சி சேஞ்ச், வெள்ளக்காரங்க வந்த பிறகு வஉசி எப்படி தூத்துக்குடியை வந்து பொருளாதாரமாக அடிக்கணும் அப்படி யோசிக்கிறார்ல, அதை அந்த தூத்துக்குடியை மையமாக வச்சு சி சேஞ்ச், கடல் மாற்றம் அப்படின்றது. செட்டிங் செயில், அவர் வந்து இந்த முத கப்பலை இறக்குறது. இந்த தலைப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த பொருளாதார வணிகத்தை சார்ந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அவ்வளோ அழகான இங்கிலீஷ் வார்த்தைகளை ரொம்ப கச்சிதமாக கையாண்டிருப்பார். அதுவும் இந்த இதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக சுதேசி இயக்கம் எப்போ நமக்கு உருவாகுதுன்னா 7/8/1905 சுதேசி மூமெண்ட்டுக்கான ஒரு விதை உருவான நாள். அதனுடைய தாற்பயம் என்னென்னா 3 விஷயம். அந்நிய பொருள்களை விலக்குதல், பாய்காட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ், ப்ரொமோட்டிங் த இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ், இங்கே உள்ளூர் சார்ந்த சுதேசி சாமான்களை வந்து நம்ம உற்பத்தி செய்கிறது. தேசிய கல்வி, நேஷனல் எஜுகேஷன், இந்த ஒரு இதுதான் அவங்களுடைய இது உருவானது வந்து கல்கத்தா பேஸ்டாக இருந்தாலும், அவங்க அதை செயல்படுத்தி இருந்தாலும் அதனுடைய தாக்கம் வந்து தெற்க அப்படியே பரவி வருது. அங்கே அந்த சுதேசி மூமெண்ட்டை வந்து அங்கே உள்ள பத்ராலோ கம்யூனிட்டிஸ் வந்து கையில் எடுத்து செஞ்சாலும் டவுன் டு எர்த்தில் உள்ள மக்களை வந்து அவங்க அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்திருக்கு. ஆனால் இந்த மூமெண்ட்டை வந்து மக்களை கொண்டு போய் மக்களை அரசியல் படுத்துகிற ஒரு விஷயத்தில் வந்து தெற்க அதை வஉசி தான் அதை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு இதுவாக ஆக்கியிருக்கிறார். அதாவது நீங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு அவங்க செஞ்ச பெரிய மாபெரும் இது என்னென்னா, நம்ம ஊரில் உள்ள அனைத்து விதமான இண்டஸ்ட்ரீஸை வந்து காலி பண்ணிட்டாங்க. இண்டிஜினியஸ் தொழில்களை ஃபுல்லாக, பண்டைய தொழில்களை ஃபுல்லாக காலி பண்ணாங்க. ஏன் நம்ம சோழர் காலத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் கப்பலை கட்டி ஆண்ட பரம்பரை நம்ம சொல்கிறோம்ல, திரவியம் தேடி கடலோடி தேடி திரவியம் தேடுங்கிற மாதிரி ஔவையார் வாக்குலேருந்து சொல்கிறோம். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் போனதுலாம் சொல்கிறோமே. இவ்வளோ பெரிய வணிகம் பண்ண ஒரு இது வந்து நாம் எங்கே வந்து ஆங்கிலில் வந்து எப்படி ஒரு மோனோப்பொலி ஆக்குறாங்கன்னா, இங்கே வந்து அவன் கம்ப்ளீட்டாக அதை வந்து காலி பண்ணுறான். அதே மாதிரி அவங்க நெசவு தொழில் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க, நெசவு தொழில். ஆக நம்ம உள்ள பண்டைய தொழிலை ஃபுல்லாக அவன் காலி பண்ணி அவன் மோனோப்பொலி ஆகிறான். அந்த மோனோப்பொலி ஆகி அவனை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி, அவனை நம்புகிற மாதிரி, அவன் இல்லைன்னா நமக்கு இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டான். அதில் மெயினானதை இவங்களோட அந்த கடல் சார்ந்த கப்பல் தொழில். அந்த கப்பல் தொழிலை வந்து அவங்க கையில் எடுத்தது நமக்கு வந்து மிகப்பெரிய அடி. அப்போ அதை வந்து மிக துல்லியமாக வஉசி கண்டுபிடிக்கிறார். அதில் வந்து அவருடைய போராட்ட அணுகுமுறை வந்து மிக துல்லியமான போராட்டம். மும்முனை போராட்டம். இந்த மும்முனை போராட்டம் என்னென்னா, ஒன்று வந்து ஆங்கிலேய தொழிலாளிகளை எதிர்த்து
அப்புறம் ஆங்கிலேய கம்பெனியை எதிர்த்து, ஆங்கிலேய நிர்வாகத்தை எதிர்த்து. அந்த ஆங்கிலேய கம்பெனி தான் பிஎஸ்என் கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் ஸ்டீம் கம்பெனி. அதை எதிர்த்து தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாக்குறாரு. அங்கே ஆங்கிலேய கம்பெனி எதிர்த்து ஒரு கவுண்டர் வைக்கிறது. அதுக்கடுத்து ஆங்கிலேய முதலாளிகளை எதிர்த்து, அவங்க பெரிய பெரிய கோரல் மில், பெரிய பெரிய பஞ்சாலைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு எதிர்த்து தான் இவர் வந்து கோரல் மில் போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு முன்னாடி வஉசி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன, இது வந்து பினைட்டட் ப்ராவின்ஸும்பாங்க, தூங்கு மூஞ்சி மாகாணம் இதுக்கு பேர். இப்படித்தான் சுரேந்திரநாத் பானர்ஜி கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு. அது பாரதி வந்து சொல்வார், அந்த பாரதி இந்த சூரத் மாநாட்டுக்கு பிறகு 1905 மங்க பிரிவினைக்கு பிறகு சுதேசி மூமெண்ட் எழுச்சி வந்த பிறகு அதனுடைய எழுச்சி உச்சகட்டம் வந்து உருவாக்குறதுல வந்து பெரும்பங்கு வந்து வஉசி. இதைத்தான் வந்து அரவிந்தர் வந்து சொல்கிறாரு, அரசியல் முற்றிலும் இன்று தெற்கு நோக்கி திரும்பி விட்டது. தெற்கு நோக்கி திரும்பி விட்டார். அதுக்கு காரணம் வஉசிங்கிறவர் தான். வெல்டன் மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு கட்டுரை அவர் எழுதுறாரு. அதில் தான் சொல்கிறாரு, அதாவது ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஒரு தலைவனுக்குள்ள தலைமை பண்பு, விட்டு கொடுத்து போகிறது, எங்கெங்கே எப்படி இப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியும், இந்த குவாலிட்டி அவர் வந்து மகாபாரத குருஷேத்திர வாரோடு அவர் கம்பேர் பண்ணுறாரு. பாராட்டுதுன்னா இவருடைய ரோல் எப்பேற்பட்ட ரோல், எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுதான் அவர் அந்த இதை சொல்கிறாரு. அந்த இதை வந்து இப்போ இங்கே நம்ம தூத்துக்குடியை மையமாக வச்சு எப்படி வந்து கப்பலை இறக்குறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். இந்த இதில் தூத்துக்குடி அங்கே ஏற்கனவே வந்து கொற்கை, அந்த பழைய இலக்கியத்துலேருந்து ஏகப்பட்ட முத்து குளிக்கிறது, சங்கு தொழில் அது மாதிரி இருக்குதுனாலும் ஒரு கட்டத்தில் வந்து முழுக்க வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்களுடைய இதுக்கு வந்த பிறகு அங்கே உள்ள வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து முழுக்க வந்து இங்கே உள்ள பொருட்கள் உற்பத்தி இது பண்ணாலும் நீங்கள் வந்து இலங்கைக்கு அனுப்பினாலும் இதுலாம் அவங்களோட கப்பலத்தை நம்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு விட்டாங்க. இப்போ அவனுக்கு பருத்தியோ மிளகாயோ எல்லாம் விளைஞ்சிருந்தாலும் அவன் ஒன்று வச்சுருப்பான். அதை வந்து இலங்கைக்கு அனுப்பணும்னா அவன் முதல்கூடி சொல்லுவான், எங்களுக்கு அவன் ஒரு டேட்டை கொடுப்பான். அந்த டேட்டுக்குள்ளே இந்த பொருள் வந்து அழுகியும் போகலாம், இல்லை இதுவாகவும் போகலாம். அவன் சொன்ன டேட்லேயும் திடீர்னு மறுத்துன்னு சொல்லிடுவான். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா அந்த கப்பலை அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நீ சொன்னனால தானே நாங்கள் இது பண்ண வச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பணத்தையும் வாங்குவான். இது மாதிரி பல தொந்தரவுகள் அவன் பண்ணுறான். அப்போ நமக்குன்னு ஒரு கப்பல் இல்லாதனால தான் நம்ம இவங்களை போட்டு நம்பி சீரழிய வேண்டியிருக்கு. அப்போ நமக்குன்னு ஒரு கப்பல் வேணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் சீனாவானா கம்பெனி வந்து முதல்ல வந்து இங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே உள்ள சில வியாபாரிகள் சேர்ந்து 1905 வாக்கில் சீனாவானா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க 1905. ஆனால் அவங்க நாமளே வந்து வாடகைக்கு குத்தகைக்கு ஒரு கப்பல் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்க முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வெவ்வேறு முயற்சிகள் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த முயற்சியில் வந்து எல்லாமே தோல்விட்டுருக்கு. எப்படி தோல்விட்டுருக்குன்னா, கிட்டத்தட்ட வணிக நோக்கில் தான் எல்லாமே ஆரம்பித்தாங்க. இப்போ வஉசி வந்து சுதேசி நோக்கு ஒரு அரசியல் இருந்தது, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலுமே எனக்கு எதிராக நீ தொழில் நடத்தினா உன் தொழிலை அழிப்பேன், நாங்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவில் அது பண்ணியிருக்காங்க. 1908 மெட்ராஸ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை. இந்த மாதிரி இந்த ஏற்கனவே இந்த படிப்பினைகள் இருக்குது. ஏன்னா பொருளாதார நோக்கோடு நீ என்ன பண்ணாலும் அவனை எதிர்த்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஸ்டடியும் பண்ணுற வஉசி. அவளை ஈஸியாக விட மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அப்படித்தான் அவர் வந்து இந்த சீனாவானா கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு குத்தகைக்கு கப்பல் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாம்பேயில் வந்து எஸ்ஆர்ஜி டாஜ்பாய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சால் லைன் கம்பெனின்னு சொல்லி ஒன்று நடத்தி அதன் மூலமாக கப்பலை குத்தகைக்கு விடுற ஒரு இது வச்சுருக்காங்க. அப்போ சீனாவானா கம்பெனி அவங்களோட ஒரு டீல் போடுறாங்க. டீல் போட்டு முடிச்சுட்டு இது பண்ணுறாங்க, சரி நீங்கள் உங்களுடைய ஏஜெண்ட்டை அனுப்பிவிடுங்க அப்படின்றாங்க. இங்கேருந்து லூயிஸ் மேத்தான்னு சொல்லி தூத்துக்குடியிலேருந்து அங்கே அனுப்பிவிட்றாங்க. ஆனால் அங்கே போன பிறகு உடனே தந்தி அடிக்கிறாரு, எல்லா ப்ராசஸும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி எப்படியும் கப்பலோடு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்த்தா 2 மாதம் தங்க வச்சு கப்பல் சிக்கலாகுது. அவங்க ஒப்பந்தத்துப்படி நடத்தலை. ஒப்பந்தத்துப்படி நடக்கலைங்கவும்
இவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவானாவும் அவங்க சேர்ந்த வியாபாரிகளும் முதல்ல வஉசியை பார்க்க வராங்க. வஉசிக்கு ஏற்கனவே வந்து அவர் வந்து பேர் போன வக்கீல், அதில் அவருக்கு சம்பாதிச்சாலே போதும். அவருக்கு பொறுத்த மட்டும் கஷ்டப்பட்டவன் ஒருத்தன் வந்தால் காது கொடுத்து கேட்பார். அதை முடியும்னா எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்வார். அப்படியான ஒரு தன்மை. ரெண்டாவது அவனால் செய்ய முடியும்னு சொல்லி நம்பிக்கை அந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. அப்படித்தான் அவங்க வராங்க. வந்து வக்கீலாக இருக்கிறதுனால சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வராங்க. பார்த்தா இவருக்கு ஏற்கனவே இந்த சுதேசி தாட் இருக்கிறதுனால அவர் இந்த கப்பல் தொழில் இதுக்கு ஒரு வருமானம் இருக்குது இதுங்கிறது ஒரு கணக்கு போட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், ஒப்பந்தத்துப்படி நடக்கலை, அதனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ வஉசி என்ன சொல்கிறார், நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர்ஜி ராஜபாய்க்கு வந்து அந்த காலத்து தந்தி தான், டெலக்ராம் தான், டெலக்ராம் வச்சு அவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, நீங்கள் ஒப்பந்தத்துப்படி நடக்கணும், இந்த மாதிரி கப்பல் வந்து இப்படி நீங்கள் விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து மறுக்கிறாங்க. அப்போ ஒரு கம்பெனி முதலாளி எதில் வீழ்வான்னு சொல்லி அவருக்கு தெரியுது. அப்போ குறைஞ்ச லாபத்தை விட அதிக லாபம், இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ லாபம் வந்தால் இவ்வளோ கமிஷன் அவனுக்கு அதிகமாக கொடுக்கலாமே அப்படிங்கும். அப்போ தான் அவன் இறங்கி வரான். சரி நமக்கு ஏதோ லாபம் கிடைக்க போகுது அப்படி சொல்லுவான். சரி ரைட்டு, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் ஆளை அனுப்பி விட்றேன், உங்களுக்கு கப்பல் இது பண்ணிடலாம் அப்படின்றாரு. அவன் ஒத்துக்குவான். உடனே வந்து சீனா வானா நல்ல பெருமாள் பிள்ளை அவர் கூப்பிட்டு எப்பா அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆனால் கொஞ்சம் நீ பேசுனதை விட கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கேன், ஏன்னா அப்படி தான் வருவான், நம்ம அதை பார்த்துக்கலாம், நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும் எப்படி நமக்கு லாபம் தான் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அவருக்கு மனசு இல்லை அவங்க சொன்னபடி செய்ய மாட்டாங்க, நீங்கள் வந்து இது நல்ல அணுகுமுறையாக இருக்காது அப்படின்றாரு. திருப்பி பேச வச்சு அவரை சம்மதிக்க வச்சு படிய வைக்கிறாரு. ஆனால் சீனாவான என்ன பண்ணுறாங்க, படிஞ்சிட்டு அந்த தாஜ்பாயும் ஒப்பந்தம் பண்ணிட்டு இவங்களையும் வச்சு பேசி லீகலாக வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு போன பிறகு அவருக்கு திருப்பி ஒரு பயம் வந்துடுச்சு சீனாவானாக்கு. திருப்பி இந்த ஆள் இழுத்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாமல் சீனாவானா என்ன பண்ணுறாருன்னா தாஜ்பாய்க்கு தந்தி அடிச்சிடாரு, இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு இருக்கும். திருப்பி தாஜ்பாய் வந்து இதாகிட்டார். திருப்பி இவருக்கு தந்தி அடிக்கிறாரு, இல்லை நான் கப்பல் தரதா இல்லை, உங்கள் ஆள் வந்து பேக் அடிக்கிறாரு அப்படிங்கிறோம். திருப்பி இவருக்கு என்னடா முருங்கை மரத்தில் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அவரை கூப்பிட்டு, என்னையா இப்படி இருக்குதா, நான் தான் இவ்வளோ விவரத்தை சொன்னேனே, ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை வந்து பேசி அவரையும் பணிய வச்சு அப்புறம் திருப்பி ஒப்பந்தம் பண்ணி, சரி நான் கப்பலை அனுப்பிடுறேன், கொழும்பில் இருக்கு 2 பேர்த்த அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிரேட் சூசன் ஒருத்தர் பேர் அது என்னன்னு தெரியல, 2 பேரையும் அனுப்பி கொழும்புக்கு போய் உங்கள் கப்பலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தூத்துக்குடியிலேருந்து கப்பலை வாங்குறதுக்கு திருப்பி சீனாவானா இவருடைய தூதரை அனுப்பி விட்டுருவார், அந்த லூயி மேத்தாவை. அங்கே போன இடத்துல அந்த மாலுமிக்கு இவருக்கும் பிரச்சனை ஆகிடும். திருப்பியும் இதாகிடுச்சு. அங்கேருந்து தந்தி அடிக்கிறாங்க, ஐயோ சொன்னபடி மாலுமி நமக்கு கப்பல் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க அப்படிங்கவும் சீனாவான நினச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நான் சொன்னேன்ல பார்த்தீங்க, திருப்பி முருங்கை மரத்தில் வேதாளம் ஏறிங்கிற மாதிரி கதை ஆகிப்போச்சு. இதெல்லாம் டீட்டெயில்டாக சலபதி சார் எழுதியிருக்கிறாரு, நான் கதை மாதிரி சொல்கிறேன். அதான் இது படமாக சீனாவான புலம்பிட்டு வராரு வக்கீல்கிட்ட, வஉசி ஐயாட்ட வராரு, ஐயா எப்படியாவது நீங்கள் போய் கொழும்புக்கு போனாத்தே கதை நடக்கும், திருப்பியும் இதாகுதுன்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொழும்புக்கு போகிறார். போயிட்டு ஒரு சொன்னேனுங்கிற மாதிரி அந்த இதில் அவருடைய சுயசரியில் எழுதுவார். அவன் சொன்னபடி கேட்டுட்டு கப்பலோடு வராது. அப்போ கப்பலோடு வரும்போது யோசிக்கிறாரு, ஒரு கப்பலை வாடகைக்கு குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நம்ம பணத்தை கொடுத்து இவ்வளோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு வந்து இவங்கள்ட்ட இவ்வளோ போராட வேண்டியது இருந்தால், நாம் சுதந்திரமாக இருந்தால் நம்ம லெவலில் இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம்லாம் அவருக்கு திங்க் பண்ணுறாரு. இப்படி தான் அவருடைய அதுக்கு வித்து தோணுச்சு. ஆஹா என்ன இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வருந்ததும் இதுக்கான வேலையை ஆரம்பிச்சு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே வந்து சிலோன் அப்சர்வர் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சுதேசி தொழில்களை வளர்ப்பதற்கும் சுதேசி நெசவு தொழிலை ஊக்குவிப்பதற்கும் சில ஸ்டெப்பு எடுக்க போகிறேங்கிற மாதிரியான ஒரு இதுவும் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து இதாகுது. ஆனால் இந்த கப்பலோடு வராரு பாருங்கள், குத்தகைக்கு வாடகை எடுத்து இந்த கப்பலை வந்து எடுத்த
கிட்டத்தட்ட அந்த ஒரு 2-3 மாதத்தில் எல்லா செலவும் போக, எல்லா சம்பளம் எல்லாம் போக 20,000 ரூபாய் லாபம் வருது. அவ்வளவு லாபம் வந்திருக்குன்னா அப்போ சொந்த கப்பல் வச்சு நம்ம பண்ணால் எவ்வளோ வரும் அந்த கணக்கில் அவங்க போடுறாங்க. அப்போ இவ்வளவு இந்த 20,000 ரூபாய் லாபம் எல்லாம் போக வருது. வாடகை கொடுத்து இது 20,000 லாபம் வருதுன்னா நமக்குன்னு ஒரு சொந்த கப்பல் இருந்தால் எவ்வளோ வரும், இப்படிலாம் ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த 20,000 யாருக்கு கிடைக்க வேண்டிய லாபம்? வெள்ளைக்காரனுக்கு கிடைக்க வேண்டிய லாபம். அப்போ வெள்ளைக்காரன் அவன் உஷாராகிறான், நமக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தொகை 20,000 இப்போ வேறு கம்பெனிக்கு போயிடுச்சு அப்படிங்கிற அவன் கோபம். அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவன் என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அப்படி தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய இதுதான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரேட் கட்டிங் சிஸ்டம். என்ன பண்ணுறதுனா, நீ வந்து 4 ரூபானா நான் 2 ரூபா, நீ 2 ரூபானா நான் 1 ரூபா, பாதிக்கு பாதி விலையை குறைக்கிறது. அதன் மூலமாக நான் ஆள்களை இழுக்கிறது. இந்த ஒரு லெவலுக்கு பிஐசி கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியன் நேவிகேஷன் கம்பெனி வந்து இறங்குறான். அந்த இது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளைக்காரங்களுடைய கப்பலுக்கு ஒரு வசதி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே தென்னிந்திய ரயில்வேயோட அவங்க ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த கனெக்ஷன் என்னென்னா, நீங்கள் ரயிலில் டிக்கெட் எடுக்கும்போதே அந்த கப்பலுக்கு சேர்த்து எடுத்துடலாம். சுதேசி கப்பலில் நீங்கள் பயணித்தா நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும். அதில் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவனே இறக்கி எல்லாம் கொண்டு போகிறக்கு அந்த வசதிகளோடு அவன்லாம் இது பண்ணியிருக்கான். இந்த இதெல்லாம் அவன் கொடுக்குறான். இப்படிலாம் கொடுத்தும் பார்க்குறான். ஆனால் இதுக்கு இடையில வந்து இதுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போகுது. அப்போ 1906 அக்டோபர் 16 இவர் வந்து இவருடைய திட்டத்தின்படி கப்பல் நம்ம பதிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. 1906 அக்டோபர் 16 பண்ணுறாரு. இந்த இவங்க ஏற்கனவே வந்து பழந்தின்னு கொட்டப்பட்டவங்க. இவங்க அவ்வளோ பெரிய ராஜ்யம் நடத்திட்டு வந்தவங்க. பிரிட்டிஷ் 1857 இதே சிப்பாய் கழகம் நடக்கும்போதெல்லாம் அங்கே உள்ள ஆர்ம்டு ஃபோர்ஸை தான் இவங்க கப்பலில் கொண்டு வந்தாங்கன்னா அந்தளவுக்கு கவர்மெண்ட்டோட பெரிய டச் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அவர் மலைக்குள்ளே மோதுற மாதிரி இவர், கொசு மாதிரி இவர். ஆனால் அது கொசு சிறுசு தான், ஆனால் என்ன மூக்குள்ள போனால் கைங்கன்னு இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு குடைச்சல் இவர். அரண் மாதிரி இருக்கிறாரு. அவருடைய திட்டங்கள் பார்த்தா பக்காவாக இருக்குது. அந்த 1906 ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவர் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஒன்று ரெடி பண்ணுறாரு. அந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாலே இன்னைக்கு 100 வருஷம் ஆன பிறகு இப்படி ஒரு கொள்கை வடிவம் நம்ம பண்ண முடியுமா? அவர் சொன்ன இதெல்லாம் 100 வருஷம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவர் சொன்ன இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நம்மளாம் ஒரு டாக் யார்டு கூட நம்மளால் அமைக்க முடியல. அப்படி ஒரு விஷனோட அவர் அதை பண்ணியிருப்பார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இது கூட்டு மூலதன திட்டம், த லிமிட்டெட் கம்பெனி லயபிலிட்டி, இது வந்து முதல்ல இந்த திட்டத்தை இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் யோசிச்சிருக்கிறாருன்னா, ஒரு தூத்துக்குடியில் ஒரு தென்கோடியில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு எப்படி இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு விஷன், இப்படி ஒரு கரு உருவாக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தளபதி இதில் பதிவு பண்ணுறாரு. அப்போனா அந்த அவர் வகுத்த திட்டம் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இந்த திட்டம் தான் அது அவங்கள அசர வைக்குது. அதன்படி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து 5 லட்சம் மூலதனம் இருந்தால் போதும். அந்த 5 லட்சத்தை வந்து 20,000 பங்குகளாக பிரித்து 25 ரூபா வீதம் போட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வைக்கிறார். இந்த திட்டத்தை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இருப்பாங்க அவர் சில கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு. அந்த இது எப்படி கொடுக்குறாருன்னா, அவர் சொல்கிறாரு 1250 நெட்டு டன் மேலே உள்ளதும் 1500 நெட்டு டன் வரையில் ஸ்டீமர் 2க்கு கரையம் 3,50,000 ரூபா, 40 டன் நட்டு டன் உள்ள மேலுக்கும் 69 நெட்டு டன் வரை உள்ள ஸ்டீமர் லான்ச்சுக்கு 2 வாங்கினா கரையம், அதுக்கு ஒரு 50,000 ரூபா. ஸ்டீமர் வேலை நடத்துவதற்கு மூலதனம் 1 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம். இந்த 5 லட்சத்தை நம்ம போட்டோம்னா அது கிளியராக கணக்கு எல்லாம் போடுறாரு. நாள் ஒன்றுக்கு 3rd கிளாஸ் பிரயாணிகள் மட்டும் உட்கார வச்சோம்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா வீதம், வருஷம் ஒன்றுக்கு 1,44,000 பிரயாணிகள், ஒரு நபர் ஒன்றுக்கு 2,000 ரூபா போட்டோம்னா 3,60,000 ரூபா வரும் அவர் கணக்கு. செகண்ட் கிளாஸ்க்கு அதே மாதிரி 3,200 பயணிகள் ஒரு வருஷத்துக்கு பயணித்தாங்கன்னா 750 ரூபா போட்டோம்னா 27,000 ரூபா வரும். ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவலர்ஸ்க்கு வந்து
27,000 வரும். மாடுகளுக்கு வந்து 2 ரூபா 2 அணா வீதம் வந்து போட்டோம்னா ஒரு தடவை வந்து 75 மாடுகள் ஏற்றினோம்னா வருஷம் ஃபுல்லாக 27,000 மாடுகள் ஏற்ற முடியும். அதன் மூலமாக 54,000 வரும். அதே மாதிரி ஆடுகள் இவ்வளோ ஏற்றலாம், மூட்டைகள் இவ்வளோ ஏற்றலாம். அப்படி போட்டு போக வர எவ்வளோ ஆகும் அப்படி போட்டு வரவு செலவு அவங்களுக்கு சம்பளம் கிம்பளம் எல்லாம் போக எவ்வளவு லாபம் வருது? 10 லட்சம் லாபம் வருது. இதை அழகாக கிளியராக போட்டு காமிக்கிறார். அப்போ இதில் நாம் போட வேண்டியது 5 லட்சம். இந்த 5 லட்சத்தை வந்து குப்பனும் ஆகலாம், சுப்பனும் ஆகலாம், எவ்வளோ பெரிய ஆகும் ஆகலாம் அப்படின்னு கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டு அதை வந்து இறங்கும் செய்கிறாரு. அதுக்கான ஆட்களை ஃபுல்லாக தேடுறாரு. ஒரு 10,000க்கு மேலே போனால் இவ்வளவு 1000, அதாவது மொத்தம் 40,000. இது ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே வாங்கினா அவங்க வந்து இயக்குனர் போஸ்ட்டு இவ்வளவு இது வாங்கினா அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா ஸ்டேட்டஸை இதாக போடுறாரு. அப்படி போட்டு அவர் கிட்டத்தட்ட அதுக்காக இப்படி ஒரு திட்டம் ஒன்று போடுறாரு. அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் போடணும் இதுக்கு ஒரு திட்டம் ஒன்று வரைய இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து யாரார்ட்ட என்னென்ன பண்ணு சொல்லி அதுக்கு வந்து இறங்கிக்க கலாய்வு. இப்போ பிரயாணம் எங்கெங்கேயோ சுற்றுறாரு மனுஷன். தஞ்சாவூர், சீர்காழி, கடலூர், கொழும்பு, பாம்பே, கல்கட்டா, இது ஒரு பக்கம் இங்கிட்ட எல்லாம் சுற்றி அது இது பண்ணுறாரு. இப்படி அவர் வந்து சுற்றி எவ்வளவு கலெக்ட் பண்ணுறாருன்னா அவர் காலத்துலேயே, அதாவது ஒரு கல்கட்டாவிலே 15,000 ஷேரு விற்றுருக்கு. இங்கே யோசிச்சு பாருங்கள், 1908 ஒரு மனுஷன் இங்கேருந்து அங்கே போய் இவருக்கு என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி இருந்தால் அதை வாங்கியிருக்க முடியும்? எந்த காலத்தில் யோசிச்சுப்பாங்க. அதே மாதிரி பாம்பேயில் 10,000 ஷேரு, பாம்பேயில் 10,000 ஷேரு. ரொம்ப ஷேர் வந்து அதிகமாக குறைஞ்சி போனது ஒன்று மெட்ராஸ் மட்டும்தான். மீது எல்லா இடத்துலையுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்தது. ரொம்ப அதிகம் வந்து சேலத்தில் தான், தமிழ்நாட்டில். சேலத்தில் 1 லட்சம் அளவுக்கு வந்து திரட்டினார். இங்கே அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டு பகீர் முகமது ஷேட்டு அவர்கிட்ட ஒரு பெரும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4 ஒரு பங்கு அவர் தாரன் இருக்கிறார் அந்த இது. அப்புறம் பாண்டித்துரை தேவர். அப்புறம் இவருடைய முகத்துக்காகவே ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு அளவுக்கு பண்ணாலும் மொத்தம் அவர் சேலத்தில் 1 லட்சம், ராஜாஜி ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காரு, பெரியார் ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. அது 5000 கொடுத்தது போக அங்கே ஈரோட்டில் 35,000 வரை கலெக்ட் பண்ணி வேறு கொடுத்துருக்குறாரு. கொழும்பில் மட்டும் 3000 ஷேர் கிடச்சிருக்கு. இது போக அவர் வந்து தூத்துக்குடி, சீர்காழி, கடலூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கேம்பெயினிங் வேறு. அந்த கேம்பெயினிங் மூலமாக வந்து ஏராளமான பணம் கிடைக்குது. இதை ஃபுல்லாக தளபதி அவர்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நுக்கன் கார்னரை வந்த எங்கெங்கே எப்படி எடுத்தார்னா இது எல்லாமே வஉசியை கைது பண்ண பிறகு அந்த கேஸ் நடக்குதுல்ல, செடிசன் கேஸில் யார் அகேன்ஸ்டாக வந்தாங்க, யார் இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வச்சு அதிலேருந்து நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கப்பல் சம்மந்தப்பட்ட தகவல், எங்கே போய் ஸ்டீமர் வாங்கினாரு, இதெல்லாம் எத்தனை ஓஏஜஸ் நடந்திருக்கு, எத்தனை பயணம் நடத்திருக்கு, எவ்வளோ பேர் போயிருக்காங்க வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாரு. அதுக்கு வந்து அவர் லாய்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஷிப்பிங்கில் என்னென்ன நடக்குதோ அதுக்கான ஒரு இண்டெக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுலேருந்து எடுத்து பின்பக்கம் அவ்வளவு டீட்டெயில்ஸாக அந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியும் நமக்கு அதில் தெரிய வருது. அதே மாதிரி இவ்வளவு பங்கு விற்ற போதும் நமக்கு அவர் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா 1700 ஷேர் ஹோல்டர்ஸு வாங்கி அந்த ஷேர் சர்டிஃபிகேட் இதில் படம் கொடுத்துருப்பாரு. நமக்கு கிடைச்சது, இவருடைய ஆய்வில் கிடைச்சது 2 தான். எங்கேயுமே சேர் வச்சுருக்கோன்னே காணணும், அவர் அலைஞ்ச அளவுக்கு காணலாம். ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். இந்த புத்தகம் வந்த உடனே ஒரு வாரத்தில் குஜராத்லேருந்து ஒருத்தர் நாங்கள் வவுச்சிட்டு ஒரு ஷேர் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு முகநூலில் போட்டு பதிவு பண்ணாங்க. அது கிடைச்சது 3வது ஷேர் அகமதாபாத்கார். அப்போ தான் நமக்கு தெரியுது அகமதாபாத் தாண்டி இதை வாங்கியிருக்காங்க. அங்கே நம்ம ஊரில் ஏன் கிடைக்கலன்னா முழுக்க ஆஸ் கொலை நடந்த பிறகு இவரோட யாரெல்லாம் தொடர்பு வச்சாங்களோ அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடான்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் அதில் பாதி காலி ஆகிப்போச்சு. அதனால இவருடைய வரலாற்றை எழுதுறதுக்கும் பல டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து ஆளாளுக்கு கிடைக்காதனால அந்த இதுக்குள்ளே போய் தான் இவ்வளோ பெரிய தேடுதல் வேட்டையை பண்ணி தளபதி இதை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை இது.
அப்போ இவ்வளவு 1700 ஷேர் ஹோல்டர்ஸை வந்து வெறும் 2 சர்டிஃபிகேட் தான் நமக்கு கிடச்சிருக்குன்னா அது எனக்கு இப்போ கூட இடையில எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். இப்போ இதில் வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு ஷேர் இருக்கிற குடும்பத்தில் வச்சுருக்காங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஆக இவருடைய ஒரு அலைச்சல், இந்த திட்டம், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் கப்பலாக இந்த சமயத்தில் தான் கப்பல் பாம்பேக்கு வாங்க போகிறாரு. பாம்பேக்கு எப்போ போகிறாரு? 1907 டிசம்பர் வாக்கில் தான் போகிறாரு. டிசம்பர் வாக்கில் போகும்போது அவருக்கு குழந்தையும் பிறக்குது, 2வது குழந்தை பிறக்குது. மூத்த பையனுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. தந்தி மேலே தந்தி அடிக்கிறாங்க. அவர் நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன், எதுவாக வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவான், நான் வேலையை முடிச்சுட்டு தான் வாரேன்னு சொல்லிட்டு 4 மாதமாக 5 மாதமாக அங்கே தங்கியிருக்கிறார். தங்கிட்டு லாவோவையும் காலியா கப்பலையும் அங்கே இருந்து முக்கியமான ஆளுகளை வச்சு பேசி அதை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு 3ஆம் தேதி வரன்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து சுதேசி மித்திரன்லையும் இந்தியா பத்திரிகையிலையும் அப்பப்போ தகவல் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ இது கடைசியாக வந்து லாவோ வருதுன்னா மே மாதம் 11ஆம் தேதி 1906. அப்புறம் ஜூன் மாதம் காலியா, ஃபஸ்ட்டு காலியா வருது, அப்புறம் லாவோ கப்பல் வருது. இந்த 2 கப்பலும் வந்த பிறகு இவருக்கு அந்த கப்பலோடு வந்துடுறாரு. கப்பல் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்ஐஎன் கம்பெனி வந்து, அதாவது பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து உள்ளபடியே மிரண்டு போயிட்டான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன மாதிரி வகையிலெல்லாம் தொந்தரவு பண்ணணுமோ. இப்போ வந்து 4 மணிக்கு ஃபஸ்ட்டு போனால் எங்கள் கப்பல் தான் முதல்ல போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து 4 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, முதல்ல எந்த பஸ்ஸு போதோ அதில் தானே நம்ம ஓடுவோம். அப்போ அப்படி வேறு அவன் இழுத்து பார்க்குறான். அப்புறம் இந்த கப்பலில் பண்ணிங்கன்னா அந்த கப்பலை விட எங்களுக்கு இவ்வளவு வந்து ரேட்டில் பாதி கொடுக்குறோம்ல அப்படின்னாலும் அதுக்கும் மக்கள் போகும். ஆனால் இது இவ்வளவும் பண்ணி பார்க்குறான், அங்கே மக்கள் போகலை. ஏதாவது கால்ராவோ ஏதாவது அம்மை நோய் ஏதோ வந்துச்சுன்னா உடனே இம்மிடியேட்டாக பயமுறுத்துகிற மாதிரி அந்த சுதேசி கப்பலுக்குள்ளே வருவான். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிவிட்டு இந்த கப்பலில் பயணித்தா அவனுக்கு வந்து கால்ரா வந்துடும், இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறது. இந்த மாதிரி வெவ்வேறு மட்டகரமான வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு பார்க்குறாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த ஷேரில் எவ்வளவு பண்ண வேண்டியமோ அவருடைய முடிஞ்ச அளவுக்கு அவருடைய இது மூலமாக அவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் அந்த ரீச், அந்த 5 லட்சங்கிறத வந்து அவனால் ரீச் பண்ண முடியலை. அதுக்குள்ளேயே வந்து இவருக்கு வந்து பேரும் புகழும் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. இந்த பேர் வாங்கினது வந்து நம்ம ஆட்களுக்கு பிடிக்கலை, நம்ம ஊர் ஆட்களுக்கு. வேறு யாருமே துரோகம் பண்ணலை, பச்சை துரோகம் பண்ணது நம்ம ஆட்கள் தான். அவர் கூட இருந்த பங்குதாரர்கள் தான். இந்த பங்குதாரர்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து அரசியல் பேசக்கூடாது, கப்பல்லாம் வணிகத்தை பார்க்கணும், வணிகத்தை விட்டு இவர் எதுக்கு அரசியல் பேசுகிறாரு, சுதேசி பேசுகிறாரு, அதை நிறுத்தணும் அப்படின்னா. இவருடைய நோக்கமே அதுதான். சுதேசி நம்ம கப்பல் நம்ம விடணும் அப்படின்னு காத்து இது பண்ணுறாரு. அதுக்கே அவன் ஆப்பு வைக்கிறான்னா அது என்ன பண்ணுறது? அப்போ அவரை ஒரு விதமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு அதெல்லாம் பண்ணும்போது இவரோட வயசு 33 34. ஆனால் இவர் வச்சிருக்க ஆட்களுக்குள்ள பெரிய பெரிய ஆட்கள், அதில் பங்குதாரால் இருக்கவங்களே அவன் வயசுலேயும் அனுபவத்துலேயும் பெரிய பெரிய ஆட்கள். அப்போ நம்மளை விட இந்த சின்ன பையன் சின்ன ஆள் இவ்வளோ பேர் வாங்குறதா, இவ்வளோ புகழ் அடைகிறதா, அவங்களுக்கு அந்த இது தாங்க முடியல. அப்போ இங்கே தேவையில்லாமல் நீ கள்ளிக்கோட்டைக்கு போ, அங்கே இவ்வளோ ஷேர் தருவாங்க, நீ கடலூருக்கு போ இவ்வளோ ஷேர் வாங்கன்னு சொல்லி இவரை அங்கங்கே அலைய வைக்கிறாங்க. ஏன்னா இவர் இங்கே இருந்தால் ஏதோ அரசியல் பேசுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ தான் அவருக்கே தெரிய வருது, இல்லை நம்மளை வந்து இவங்க வந்து திசை திருப்புறாங்கன்னா நம்மளோட இது பிடிக்கலை. அது புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கப்பலை உருவாக்கி ஏற்படுத்தி எல்லாம் ஒரு மூமெண்ட்டாக வச்சு ஏற்படுத்தி எல்லாம் கொடுத்த பிறகு துணை தலைவர், அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார், அந்த பதவியிலேருந்து விலகிட்டு வந்துடுறாரு. பங்குதாரர்களில் ஆறுமுகம் பிள்ளை மற்றும் கிருஷ்ணபிள்ளை, அருணாச்சலம் பிள்ளைன்னு அவங்க வந்து இல்லை, அவர் இல்லாமல் நம்ம கப்பலை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வரணும், அவருடைய ரிசர்வேஷனை வந்து நாம் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ மீதி பங்குதாரர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அவராக விலைக்கு போயிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு என்ன, இவர் இருக்கக்கூடாது, நமக்கு பணம் மட்டும் வரணும், இந்த வந்தே மாதரம் கோஷம்லாம் சும்மா வெளிக்கு தான், நமக்கு தேவை வருமானம் தான், இப்படிங்கிற ஆளுகிட்ட என்ன பண்ணுறது. ஆனால் திருப்பி இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்காக நீங்கள் வாங்க,
அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த துணைத் தலைவர் போஸ்ட்லேருந்து இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜெண்ட் மாதிரி ஆக்குறாங்க. அதையும் ஏற்றுக்கிறார். ஏன்னா கப்பல் பாலாக இருக்கக்கூடாது, தொழில் தான் நமக்கு நடக்கணும். அவருக்கு வந்து இந்த போஸ்ட்டு இது மாதிரிலாம் இவங்கள மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை, அதையும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஏற்றுக்கிட்ட பிறகும் இவர் விலகுன அந்த காலத்தில் கப்புன்னு அந்த வருமானம் குறையுது, அந்த ஓட்டம் குறையுது, திருப்பி தூக்கி நிறுத்துறாரு. ஆனால் ஏஜெண்ட்டுங்கிறது கூட இருக்கிறதுல கூட அவங்களுக்கு இன்னமும் அவங்களுக்கு சிக்கலாயிருக்கு பங்குதாரர்கள். ஏஜெண்ட் வேணாம், அவருக்கு மேஸ்திரி வேலை மாதிரி சூப்பரண்டு கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அப்புறம் தான் அவர் இது வேலைக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பலை மட்டும் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாரு. விலகி வந்த சமயத்தில் இங்கே கோரல் மில் போராட்டத்தில் வந்து அங்கே பாடாப்படுறாங்க தொழிலாளர்களுக்குள்ள. அது அந்த கதை உங்களுக்கு தெரியும். தொழிலாளர் காலையில் போய் சாயந்தரம் வரைக்கும் இந்த குறைஞ்ச சம்பளத்தில் வந்து எந்த வித வசதி இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல இது அவங்களுக்கு ஒரு இது வேணுமே சொல்லிட்டு அந்த கோரல் மில் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. அதுலேயும் வெற்றி, மாபெரும் வெற்றி. இவங்களுடைய இந்திய சரித்திர வரலாற்றிலே ஒரு சுதேசி இயக்க போராட்டத்தை பாட்டாளி வர்க்கத்தோட அரசியலோடு கலந்த முதல் போராட்டம்னா அதுதான். அந்த போராட்டத்துக்கு அடுத்து 6 மாதம் கழிச்சு பாம்பேயில் நடந்த போராட்டத்தெல்லாம் லெனின் வந்து குறிப்பிட்றாரு. ஆனால் வஉசி போராட்டத்தை வந்து ஒரு குறிப்பு இல்லை, எங்கேயுமே இல்லை, இதுலையுமே இல்லை. இந்த போராட்டம் ஒரு பக்கம் வெற்றி அடையுது. அடுத்து பிபின் சந்திர பாலருடைய இது ஒரு பக்கம் அவருடைய விடுதலை, அந்த விடுதலையை ஒட்டி இவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த கூட்டம் போடணுங்க, அந்த கூட்டத்துக்கு தான் முதல்ல தடை விதிக்கிறாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பி தான் அப்போ தான் இவர் வந்து கூட்டு பேசுகிறாங்க. மார்ச் 7ஆம் தேதி போய் பேசுகிறாரு. அது வந்து 12ஆம் தேதி வரைக்கும் 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. 12ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு கைது செய்யப்படுறாரு. 13ஆம் தேதி திருநெல்வேலியும் தூத்துக்குடி எரியுது, பற்றி எரியுது, பெரிய பிரச்சனை ஆகி இதே காரணம் காட்டி உள்ளுக்குள்ளே அவரை வந்து மிகச்சரியாக அவனுக்கு கப்பல் கம்பெனியை முடக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் இதுவாக வச்சு அதை வந்து கூப்பிட்டு கண்டிக்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து இது ரொம்ப தந்திரமாக அதை வந்து இது பண்ணி உள்ளுக்குள்ளே தள்ளுறாங்க. போன பிறகு அவன் பட கப்பலில் சோழி முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. மார்ச் 13 இவர் உள்ளுக்குள்ளே போகிறாரு. மார்ச் 21 ஆண்டு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த வருஷம் அந்த சுதேசி கப்பல் கம்பெனியோட ஆண்டு அறிக்கை இல்லை. அப்போ வந்து ஆண்டு அறிக்கை பார்க்குறதுக்காக அந்த சுதேசி கப்பல் கம்பெனி அலுவலகத்தில் வந்து மிரட்டி அந்த நோட்டெல்லாம் பார்க்குறாப்புல. அப்போ அதில் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்க குருசாமியர் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் கணக்கு வழக்கு நாங்கள் ஓப்பனாக தான் இருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அலுவலகம் 3 பிறகு வந்து கேட்டு மிரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு இது எப்படி முடக்கணுங்கிறது ரொம்ப எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் இவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. இந்த நேரத்தில் வந்து இவர்கிட்ட வாங்கிட்டு வந்த 2 கப்பலில் ஒரு கப்பல் வந்து அதிகமான நிலக்கரியை யூஸ் பண்ணனால அந்த பாய்லர் கொதிகலன் வந்து வேலை செய்யாமல் காலியா கப்பல் வந்து கொழும்புலேயே நின்றுது. இது பெரும் சோதனை. இதுக்கிடையில் இந்த கப்பலை வந்து ஒரு தடவை வந்து 2 விஷயம் நடக்கும். முதல்ல வம்புக்குனே பிஎஸ்ஐஎன் கம்பெனி வந்து சுதேசி கப்பல் மேலே இடிச்சிட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ உள்ள சப் கலெக்டர் வாலர் வந்து அதை கிடப்பில் போட்டுருவான், அதை வந்து கண்டுக்கவே மாட்டான். அது வந்து அதை பற்றி பேசுகிற அந்த போலீஸ்மேன் குருநாதையரையும் கூப்பிட்டு மிரட்டிடுவான், இதில் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து இந்த லாவோ கப்பல் வந்து அவங்க படகை ஒரு 10 தடவை மோதின பிறகு அந்த மோதின இதை வந்து இவங்களுடைய பிரிட்டிஷ் கப்பலோடைய லான்ச்சில் தான் போய் அதை மீட்டு எடுப்பாங்க. அதில் 2 பேரும் 3 பேரும் இறந்துருவாங்க. ஆனால் அதை கேஸை எடுத்து இது பண்ணும்போது இவங்களுக்கு சாதகமாக இவங்களை சாதகமாக சொல்கிற மாதிரி சொல்லி பாரு நீ வந்து ஆனால் இடித்த 2 பேர் இதாகிட்டான், அதை மீட்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய லாஞ்சத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கு, பிரிட்டிஷ்காரங்க இதில் லாஞ்சத்தை பயன்படுத்திருக்கேன், அப்போ உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை செக் வைக்கிறான். அப்படி சொல்கிற மாதிரி கொடுத்து அங்கே செக் வைக்கிறான், நீங்கள் வந்து இன்னும் அதுக்கான தகுதி இல்லை உங்களுக்கு அப்படின்னு இது பண்ணுறான். அப்போ இதெல்லாம் எப்படி முடக்கிறதுக்கான ஒரு இது. அப்போ இந்த 1906 1907 ஆண்டு அறிக்கையில் உள்ள அந்த பயணங்களுடைய எண்ணிக்கையும் பிரயாணிகளின் எண்ணிக்கையை விட 1908 இவர் ஜெயிலுக்கு போன பிறகு கப்புன்னு குறைஞ்சிருது. 12,000 பிரயாணிகள் பயண இடத்துல வெறும் 3000 4000 வரும்.
அப்போ இவரும் உள்ளுக்குள்ளே போன பிறகு இவங்களால எடுக்கவும் முடியல. ஒரு பக்கம் காலியா கப்பல் வந்து கொதிகலன் போய் அங்கே கொழும்புல நிற்குது. ஒரு பக்கம் லாவோ கப்பலில் வந்து நிலக்கரியை வந்து அதிகமாக வந்து அந்த கேப்டனே ஒரு சில ஊழல் பண்ணிடுறான். ஊழல் பண்ணி அதில் வர நிலக்கரிக்கு டியூ கட்ட வேண்டியிருக்கு. அந்த டியூ கட்ட முடியாத ஒரு நோட்டீஸ் வேறு வந்துடுது. அப்போ ஒரே நேரத்தில் இங்கே இதுவும் போயிடுது, லாவோ கப்பலும் வச்சு தான் இது பண்ணணும். அங்கே காலியா கப்பல் 3 மாதமாக என்ன பண்ண முடியுமே அது நிற்குது. இதெல்லாம் இப்போ சரிப்படுத்துறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அவனுக்கு வேணும். அப்போ திருப்பி அவங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணி இதை வந்து திருப்பி வந்து 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வச்சு பங்குகள் பார்த்து இது பண்ணி விற்கிறாங்க. வாங்கறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி அந்த பழைய இது மாதிரி இதில் ஏற்கனவே பங்கு போட்ட பெரிய ஆட்கள் ஃபுல்லாக விலகி போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான இது வந்து பாண்டித்துரை தேவர் தான் ரொம்ப முக்கியம். கப்பல் சீரழியுது, கவுந்து போகுதுங்கிற கட்டத்துலேயும் வந்து பாண்டித்துரை தேவரும் இவரும் நம்ம மாண்டயம் ஃபேமிலியும் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய அளவில் வந்து அதுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணியும் கப்பலோட இதை வந்து காப்பாற்ற முடியல. அதுக்கு மாண்டயம் ஃபேமிலி இதில் வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலே 3 லட்சம் இழந்திருக்கதாக எம்என் ராய் சிங்காரவேலுக்கு எழுதின லெட்டரில் இந்த குறிப்பு. இந்த மாதிரி சுதேசி கப்பல் கம்பெனியில் வந்து இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவு வந்து கடனுக்குள்ளாகி 3 லட்சம் கடனுக்குள்ளாகி டீப் டிப்ரெஷனில் பெரும் துயரத்தில் அந்த திருமலாச்சாரியார் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு லெட்டரில் இந்த குறிப்பு இருந்திருக்குங்கிறத எடுத்து எழுதுறாரு. அதே மாதிரி பாண்டித்துரை தேவர் வந்து முழு போய் தெரிஞ்சும் ஒரு கிராமத்தை அடகு வச்சு பெரிய அளவில் அதை சப்போர்ட் பண்ணுறாரு. அது எவ்வளோ தொகைன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 1911 டிசம்பரில் 4ஆம் தேதி கப்பல் முடக்கப்பட்டது. தேவிகேசன் முடக்கப்பட்ட சில நாட்களே வந்து பாண்டித்துரை தேவர் அந்த அதிர்ச்சியில் இறந்து உயிர் கூட போயிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு பதிவு நமக்கு மாதிரி தெரிய வருது. அவ்வளோ பெரிய இழப்பு அந்த இது. மாண்டயம் சீனிவாசத்தரையும் அந்த மிகப்பெரிய இழப்பு. இப்போ இதெல்லாம் தொடர்ந்து பல்வேறு ஆட்களோட மிகப்பெரிய இழப்பெல்லாம் இருக்குல்ல, இது உள்ளுக்குள்ளே இருக்கிற வஉசிக்கு அப்போ வந்து சட்ட போராட்டம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. அவரை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த சட்ட போராட்டத்துக்கு இடையில வந்து இது பண்ணும்போது அப்போ கண்ணனூரில் ஜெயிலில் இருக்கிறார். மனைவியும் வர சொல்லிடுறாரு. மனைவியை வந்து மீனாட்சிமாவும் அங்கே வர சொல்லிடுறாரு, கண்ணனூருக்கு வர சொல்லிடுறாரு. அந்த நீக்கப்பட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டு 1000 சொச்சம் அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஏதோ கட்டணும், இல்லைனா அதுக்கு வந்து நீங்கள் தகுந்த வக்கீலை வச்சு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்ரு போகுது. ஆனால் இதில் என்னென்னா மீனாட்சி அம்மா இருக்காங்களா, மீனாட்சி அம்மாவுக்கு அப்போ வயசு வெறும் 22. 2 சின்ன பசங்க நல்லா சம்பாதிக்க வேண்டிய பெரிய ஆளுமை அவருக்கு இருக்கவும் தெரிஞ்சது. அவர் விரும்பி எடுத்த அரசியல் வாழ்க்கை வந்து அவர் வந்து இங்கே கொண்டு போயிடுச்சு. அதனால் அந்த சம்பாத்தியமும் போயிடுது. நல்ல பெற்றோர்கள் அவரை நம்பிதான் இருக்காங்க. அவர் தான் மூத்த பிள்ளை, அவர் தான் பார்க்கணும். பெற்றோர்களோட துயரம் ஒரு பக்கம் தம்பி அந்த ஜட்ஜ்மெண்ட்னால அவர் மனம் பிறந்து போயிடாரு அந்த ஒரு பக்கம். அப்புறம் இந்த பங்குதாரர்கள் ஃபுல்லாக இந்த கப்பல் முடக்கினால அதில் பெரும் ஆட்கள்லாம் இவ்வளோ பெரிய இழப்புக்குள்ளே ஆனாங்க. அது ஒரு பக்கம். அதில் வேற இவர் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பதவியிலேருந்து விலகின பிறகு எந்த டியூ இல்லாமல் வந்துருச்சு. ஆனால் ஒரு டியூ இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். இதை அது 1000 சொச்சம்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார், என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. அது மாதிரி இவருக்கும் அனுப்புது. இது மீனாட்சி அம்மா இதுக்கெல்லாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்ல, அதை புரிஞ்சுக்கணும். அந்த சட்டத்திட்டத்தை எப்படி நடத்துறது வைக்கிறது இருக்குல்ல, அதுவே அந்த அம்மா மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. 2வது அவர் எப்போ அவர் அந்த ஆஃபீஸர்ஸை ஒவ்வொரு தடவையும் பார்த்து அவர் போய் பார்க்குறதே அது அந்த அம்மாவுக்கு பெரும் போராட்டம். 2வது இவர் வந்து இந்த அம்மாவுக்கு சில டைப்பிஸ்ட்டை போய் இந்த மாதிரி எழுதி கொடுயா அப்படி மாதிரி இது சொல்லுவாங்க. இதெல்லாம் போலீஸ் கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை இந்த அம்மா யார்கிட்ட கொடுத்து இது பண்ணுது அந்த அவரை கூப்பிட்டு மிரட்டிடுது, இனிமேல் அந்த அம்மாவுக்கு எழுதிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் எழுதுறதுக்கே பயப்படுறான். இந்த இவ்வளவு சூழலும் இருக்குது. அந்த அம்மா
என்ன பண்ணியிருக்க முடியும்? அவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? அவர் உள்ளுக்குள்ளே சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும். இதுக்கு இடையில அவர் எழுதி கொடுக்குற பேப்பர், இது புக்கு போடுறது, வைக்கிறது, ஜுடிஷியல் மேட்டர்ஸு, சட்ட போராட்டம், இவ்வளவு விஷயத்தையும் அந்த அம்மா. ரெண்டாவது, பல விஷயங்களை வந்து பூடகமாக தான் சொல்வார். இவங்களும் பூடகமாக தான் கொண்டு போக முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இது பண்ணும்போது அவர் ஒரு இடத்துல சொல்வார், என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்திடனும் வென்றிடுவேன் காலால் மிதித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்பா எழுதுகிற அளவுக்கு புலம்ப வச்சுறாங்க. துயர வெண்பா, புலம்பல் வெண்பா. எமனை கூட அனுப்புடா, பாத்திரண்டா, எட்டி உதச்சிருவான்டா அப்படின்றார். ஒரு இவ்வளோ பெரிய துயரம், துன்பத்துக்கு துன்பம். அதாவது ஆவின மலை பொழிய சர்ப்பம் தீண்ட கடங்கார வர அப்படின்னு ஒரு இது ஒரு தனிப்பாடல் இருக்குல்ல, தனிப்பாடல் நீங்கள் அப்படியே பார்க்குங்க. எவ்வளவு துன்பம், துன்பம் மேலே துன்பம் மேலே துன்பம் வந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு இங்கிட்டு ஒரு மனைவியில் அவங்க 22 வயசு என்ன பண்ணியிருக்க முடியும்? அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல சலவி சார் அடிக்கடி சொல்லுவார், அந்த போகிற இடத்துல, மானம் குன்றாத வகையில் எந்த வேலைக்கு செல்ல தயார், வேலைக்கு போக வேண்டிய குடும்பமாக அது. எவ்வளோ பெரிய இது. அப்போ அதுலேயும் வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கப்பல் கம்பெனி முடக்க போகிறது தெரிஞ்சே சொல்கிறாரு, நீங்கள் காட்டும் அனுதாபம் ஃபுல்லாக எனக்கு தெரியுது, ஆனால் இந்த அனுதாபத்தை ஃபுல்லாக தயவு செய்து என் மேலே காட்டாமல் கப்பலை மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் காட்டுங்க, இந்த அது தான் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ராஜடியான ஒரு லெட்டர்லாம் எழுதுறாரு. அதை வச்சு பாரதி வந்து புலம்புறாரு, ஏய் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த கப்பல் போச்சுன்னா நம்ம அவனுக்கு முன்னாடி நம்ம தோக்குறதாடா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்திலையும் கெஞ்சுறாரு. அது பாரதி அப்படியே புலம்புறாரு. மாற்றி மாற்றி இந்தியா பத்திரிக்கை எழுதுறாரு, கையேந்துறாரு. ஆனால் 2000 கேட்டால் 200 ரூபா தான் வருது. அப்போல்லாம் ஒரு மோசமாகவே பேசுறாரு. அந்த ஜமீன்தார்களும் சில நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சில இதுகள்லாம் இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களே, இது வந்து ஒரு தேச சேவைக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல. எத்தனையோ லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க, அந்த 60 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 60 லட்சம் மக்களில் வந்து 59 லட்சம் மக்களை விட்டு வெறும் 50,000 பேர் இருக்காங்களே, அவங்க தலைக்கு ஒரு அண்ணா 2 அண்ணா கொடுங்கடா, காப்பாற்றிடலாம்டா அப்படிலாம் புலம்புறாரு. இதெல்லாம் புலம்பியும் நம்ம செவிடுங்களுக்கு ஏறவே இல்லை. இது ஏறவே இல்லை நம்ம ஆளுகளுக்கு. அதை காப்பாற்ற வேண்டி மீட்கப்பட வேண்டியது. ஆனால் ஏன் காப்பாற்ற முடியலன்னா, அந்த காப்பாற்றக்கூடிய அரண் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரை தூக்கின பிறகு அவரை நம்பினாங்க, அவரை இது பண்ணுவாங்க. அவன் ரொம்ப நேக்கத்தான், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவன் தள்ளிட்டு இவங்களை இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுல்ல அந்த இதை. ஆனால் இந்த கப்பல் முடக்கின பிறகு விஜயராகவாச்சாரிக்கு ஒரு லெட்ரு எழுதுறாரு. அந்த லெட்ரு அதுதான் அவருடைய அறம். இந்த என்னுடைய கப்பலுக்கு பங்குதாரர்கள் எல்லாத்துக்கும் நம்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறேன், வெளியே வந்த பிறகு நம்ம மீட்டு எடுத்துட முடியும். நம்ம திருப்பி நம்முடைய பண்டைய தொழிலெலாம் ஒரு குளோரிஃபை பீரியட் வரும், நம்ம பண்ணிடலாம். அப்போ பண்ணும்போது ஏற்கனவே இழக்கப்பட்ட மூலதனத்தை இருக்குல்ல, அந்த மூலதனத்தை வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணுறதுக்கு முடியுந்த அளவுக்கு நான் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுக்குற. அதெல்லாம் விஜயராகவாச்சாரி பார்த்து அசர்றாரு. நான் மனுஷனுடைய கட்ஸு அப்படின்னு சொல்லி அந்த இது எங்கேயும் முடியாது, தெரியாது, அவர்கிட்ட அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஃபோர்ஸ் அந்த இது இருக்குது. அப்படி எல்லாம் அந்த லெட்டர்லாம் போய் அதை முழுக்க லீகல் அட்வைசர் இவருடைய இதுக்காக பார்த்து செட்டில் பண்ணது வந்து விஜயராகவாச்சாரியர் தான். அதே மாதிரி எஸ்டி கிருஷ்ண ஐயங்கார், அவரும் ரொம்ப முக்கியமான ஆள். அந்த எஸ்டி கிருஷ்ண ஐயங்கார் மீனாட்சி அம்மாவோட இந்த இதெல்லாம் சலபதி சாரோடைய புக்கில் முதல்ல இந்த தகவலாம் வெளில வந்திருக்கு. இது வரைக்கும் மீனாட்சி அம்மாவோட யாருக்குமே அந்த ரோல்லாம் தெரியாது. செல்லமான நம்ம பாரதி பற்றி செல்லமாக பல இது சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு பெண்களுக்கு இவ்வளோ பெரிய துயரங்கள் இருக்குது. அதுவும் மீனாட்சி அம்மா பட்ட பாடலாம் பார்த்தா அவ்வளோ பெரிய துயரமாக இருக்குது. அந்த இது முதல்ல நமக்கு முழுமையாக அந்த சித்திரத்தை கொண்டு வந்தது வந்து இந்த புக்கு தான். சலபதி சார் அந்த கொண்டு வந்த புக்கு. அதே மாதிரி அவர் கூட அந்த துணை காரியதரிசியாக இருந்த எஸ்டி கிருஷ்ண ஐயங்கார், அவருடைய ரோல் அந்த விட்டு போன இடத்த வஉசி என்ன பண்ணியிருப்பாரோ இருந்தால் அந்த இடத்த அவ்வளவு இதாக பண்ணுறது. அவன் வெள்ளக்காரன் என்னென்ன மாதிரிலாம்
கவுண்டர் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் துன்பம்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே சாதாரணமாக விட்டுருப்பாங்கன்னு நினச்சிங்களா? அவ்வளவு துயரமும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவரால் சில விஷயங்கள் சொல்கிறாரு. எங்கே இங்கே தப்பு நடந்தாலும் மூலதனம் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த கப்பலுக்கு தேவையான மூலதனம் கிளியராக இருந்ததுன்னா மீட்டிருக்கலாம். ஏற்கனவே கடனில் இது போயிட்டே இருக்குது, மூலதனத்துமே இல்லை. மூலதனம் இல்லாமல் கடனில் வேறு போயிட்டு இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் சதி ஆகும்போது இதாகுது. அப்போ வெள்ளக்காரனே அந்த ஒரு மெரைன் கமிட்டி ரிப்போர்ட்டில் தான் ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்காரு. அது சொல்கிறாரு ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி அப்படின்றாரு. நான் கேட்குறான், இந்தியர்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கூடுதலான அறிவு கிடையாது அப்படின்றான். ஆனால் அது தமிழர்கள் அவ்வளோ பெரிய கப்பல் ஓட்டினவங்களுக்கு தெரியாது அப்படிங்களாம் எந்த இதில் சொன்னால். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நாம் ஒரு அர்ஜில் வந்து நீங்கள் இப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி உங்கள்கிட்ட இல்லை, ஆரோக்கியமான போட்டி இல்லாமல் நாங்கள் இறங்கும்போது உங்கள்கிட்டருந்தே நாங்கள் சில விஷயத்தை கற்றுக்குறோம். நான் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 வருஷம் இருந்தால் போதும் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டை கையாளுறதுக்கு, எங்களுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாரு. இல்லை பிரிட்டனில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் குறைஞ்சது 15 வருஷமாவது ஆகும் அப்படின்ற அந்த டைலாக்லாம் நமக்கு முதல்ல தளபதி கிளியராக அதில் எடுத்து கொடுக்குறாரு. இது வந்து நாங்கள் தெரிஞ்ச இந்த சினிமா டைரக்டர் சரியான ஆள் இருந்தாங்கன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது, மிகச்சரியாக எடுத்து கையாளக்கூடிய ஒரு ஆளுகளாக இருக்கணும். இப்போ உத்தம் சிங்க்கெலாம் இப்போ வந்துச்சுல அந்த இது மாதிரி, அது மாதிரி எடுத்துருக்க இது அது மாதிரி ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. அப்புறம் இதில் நமக்கு ஏகப்பட்ட பெர்சனாலிட்டிஸை வந்து இதில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நமக்கு இப்போ வேதமூர்த்தி முதலியார், இந்த வேதமூர்த்தி முதலியார் தான் கப்பலை போய் வாங்குறதுக்கு பிரான்ஸுக்கு அனுப்புனார். அந்த வேதமூர்த்தி முதலியார் எழுதின புக்கு தான் இந்த புக்கு. அந்த வேதமூர்த்தி முதலியார் கப்பலை வந்து ஒரு ஓட்ட கப்பலை வாங்கிட்டு வந்துட்டார். அதில் இவங்க 2 பேத்துக்கு பிரச்சனை ஆகி அவர் சண்டை போட்டு மெட்ராஸுக்கு வந்துடுறார். ஆனால் வஉசியை ஜெயிலில் அடைச்ச பிறகு விதவிதமாக தப்பான தகவலை அவரை பற்றி இது பண்ணி விடுறாங்க. அப்போ அவர் வந்து தப்பான மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு, அது இது சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ அவர் சண்டை போட்டு வந்தாலும் வேதமூர்த்தி முதலியார் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தியாகம் அவர் கூட இருந்ததுனால அவருக்கு தெரியும் இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ வந்த பத்திரிக்கையில் உள்ள எல்லாத்தையும் தொகுத்து அவர் ஒன்று எழுதுறாரு. அவர் பேர், ஏன்னா அப்போ உள்ள சிக்கலான காலகட்டத்தில் டைரெக்டாக பேர் போட்டுலாம் எழுத முடியாது. அப்படி எழுதின புக்கு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து எழுதின பிறகு எம் கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தான் பல பத்திரிகைகளில் இருந்து தூக்கப்பட்டதுன்னு போட்டு தான் எழுதியிருக்காரு. நான் அவர் ஆத்தராக அதை இது பண்ணி வைக்கலை, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது இதை போட்டால் சிக்கலாகும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் வந்த பிறகு வஉசி வரலாறு அடுத்து சுதந்திரத்தை விட்டு 1944 மாப்போசி கொண்டு வந்தது தான். அதுக்கு இடையில ஒரு வார்த்தையை கூட சொல்கிறதுக்கு கூட எவனுக்கு தைரியம் இல்லாமல் இருந்துச்சு. அவர் இறந்த போது கூட எத்தனை பேர் அவருக்கு ட்ரிபியூட் எழுதுறதுக்கு, மகாத்மா காந்தியே ட்ரிபியூட் எழுதலை, ஒரு சம்பிரதாயமாக கூட எழுதலை, ஒரு பயம்தான் அந்த இது. இவரோட சம்மந்தப்பட்ட எல்லா ஆட்களும் தன்னை அழிச்சிக்கிட்டாங்க. எத்தனை ஆஸ்திரேலியாவில் மாட்டினவங்களாம் எல்லாம் காணாமல் போனாங்க. மாடசாமி இவர் கூட ஒரு பெரிய தளபதி, அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனானே தெரியல. 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவர் சரண்டர் ஆகிக்கலாம், அவர் என்ன ஆனாலும் இன்றைக்கி வரைக்குமே தெரியல. அப்படியே ஹாஸ்பிட்டலில் போனவர் தான், இன்றைக்கி வரைக்கும் என்ன ஆகலாம் தெரியும். கிருஷ்ணசாமி ஐயர் இவருடைய சுதேசி மூமெண்ட்டை கரூரில் பேசி அவரை ஜெயிலில் போட்டு அவருக்கு வந்து மென்டல் ஆகி அதிலேருந்து கஷ்டப்பட்டு அவர் சுரேந்திரநாத் ஆரியா எத்தனையோ பேர், அது ஒரு பக்கம். திருநெல்வேலி போராட்டத்தில் கலந்து கொண்டு விரட்டுப்பட்டு போனாங்கல்ல, அவங்க இன்றைக்கி வரைக்கும் என்ன ஆனாங்க ஏதானாங்க அந்த இது. அதில் ஒரு பெரிய இது கப்பல் கம்பெனியில் இந்த மாதிரி இழந்தாங்களே பங்குதானம் போட்டு, அது இது எல்லாமே சேர்த்து இந்த அருமையான இந்த மனசு இருக்குல்ல, அவரோட மனசு ஒரு கில்ட்டி இருக்குது, அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல, அது எப்படி அவர் மனசு தாங்கியிருக்கும், எப்படி அதை தாங்கியிருப்பான்னு தெரியல அவர். ஆனால் 1912க்கு பிறகு ஜெயிலேருந்து வந்த பிறகு எல்லாமே மாறுது. அவர் எவனுமே கண்டுக்க கூட இல்லை. அதே அவரே சொல்வார், இன்னொரு வெண்பா சொல்லியிருப்பார், எல்லாரும் கைவிட்டார் ஏந்திலையும் துன்புற்றால் வல்லாரும் வல்லுநரும் இனி இவன் பேச்சு எடுபடாது என்று என்னை எண்ணி இகழ்ந்தார் மெய்த்தவன் பூமிநாதன் தடத்து அப்படின்பார். நான் சத்தியத்தை நம்பி போகிறவன்டா, நீங்கள் வஉசி வாழ்கனா வஉசி இதுன்னா நான் எனக்கு இன்னும் ஆக போகிறதில்ல. ஆனால் அப்படி தான் கைவிட்டாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணானுங்க, அப்படி தான் ஆச்சு. அவர் இன்னொன்று
சென்னை வாழ்க்கை வந்து வறுமை மட்டும்தானே இப்போ அவருக்கு இதாக கொடுத்துச்சு. 2 கப்பல் விட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 1000 ரூபா பலசரக்கு கடை வச்சு நடத்த முடியாமல் பாடுபட்டார். வந்த கவிஞருக்கெல்லாம் மாறிப்போல் பல்பொருள் வழங்கிய சிதம்பரம் தாழ்ந்தென்று பசிக்கெல்லாம் பராரியாக ஓடுகின்றானே நாச்சொல்லும் தோலும் நலிந்துன்னு அப்படி எழுதுகிறார். இதெல்லாம் உங்களை மாதிரி தமிழ் வார்த்தைன்னு சொல்லணும். அதுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு அற்புதமான படைப்பு. கப்பல்னால் இதுதான் ஒரு டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கி இந்தியா முழுமையாக கொண்டு போய் சேர்த்துருக்க வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களுக்கு நாம் தமிழ் உலகம் நன்றி கடன் படணும் என்று சொல்லி இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.